அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு சில நண்பர்களுக்காக, ஆன்மீக ரீதியாக இருக்கக்கூடிய நண்பர்களுக்காகவும் பொதுமக்களாக இருக்கக்கூடிய தாங்கள் அனைவருக்குமே இந்த வீடியோ செல்ல வேண்டும், இதனுடைய உண்மையான கருத்து செல்ல வேண்டுங்கிறதுக்காண்டி இந்த வீடியோவை நான் பதிகிறேன். இதில் என்ன பண்ணோம்னா, இந்த பிளாக் மேஜிக்னு சொல்லுவாங்க இல்லையா, சரிங்களா? அதாவது பிளாக் மேஜிக்னா பில்லி, சூனியம், ஏவல், அப்புறம் அந்த செய்வினை செஞ்சுருக்காங்க இப்படிங்கிறதெல்லாம் மனிதர்கள் மக்கள்கிட்ட நிறைய பரவி இருக்குது. இப்போ குடும்பத்தில் பிரச்சனையா, எனக்கு யாரோ என்னமோ செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஜாதகத்தை தூக்கிட்டு போவோம், இல்லாட்டி ஏதாவது சாமியார் போய் பார்ப்போம். இதுதான் நிறைய இடத்துல நடந்துக்கிட்டு இருக்குது. இது பொதுவாக பரவலாக இருக்குது. பார்த்துக்கோங்க, இது எதனால இப்படி அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நம்மகிட்ட கொஞ்சம் புரிதல் இல்லைங்க. முதல் சொல்லப்போனால், சரிங்களா, நம்மளது மனதினை ஒருநிலைப்படுத்துவதற்குரிய பக்குவம் இல்லை. அதனால தான் நம்ம அடுத்தடுத்து ஓடிக்கிட்டே இருக்கோம். இதில் சரியாயிருமா, அந்த பக்கம் போனோம்னா சரியாயிருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துக்கு ஓடிக்கிட்டே இருக்கணுமே தவிர்த்து ஒரே இடத்துல நின்று இது சரியாகும் அப்படிங்கிற எண்ணம் யார்கிட்டையுமே இல்லை. சரி, இப்போ இந்த விச் கிராஃப்டை எடுத்துக்கோங்க. ஒரு குடும்பத்தில் சண்டை வருது, இல்லை பண பிரச்சனைகள் வருது, தொழில் சரியில்லை அப்படின்னோம்னா, ஜோதிடத்தை தூக்கிட்டு போகிறோம் பார்த்தீங்க, அதாவது ஜாதகத்தை தூக்கிட்டு போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு கிரகம் சரியில்லை அப்படிங்கும்போது கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுறாங்க. அப்பையும் அந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும்போது அடுத்து சாமியார்களிடம் போகிறாங்க பார்த்துங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவருடைய மனதினை அறிந்து இவர்களுடைய மனதினை அங்கே செலுத்துகிறாங்க. சரிங்க, செலுத்தப்படும் பொழுது அவர்களே அடிமையாக்கிக் கொள்வதை போல, உங்கள் வீட்டில் இப்படி இப்படி பிரச்சனை நடந்திருக்குது, நல்லா கவனிங்க, முற்காலத்தை எல்லாரும் சொல்லிடலாம், இதுக்கு அடுத்து வரக்கூடியதை யாருனாலும் சொல்ல முடியாது. சரிங்களா? அப்போ இது பண்ணுங்க, இது நடந்திருக்குது அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன ஆயிரும், மனசுக்கு வேற ஆமாம் நடந்திருக்குது அப்படிங்கிற எண்ணத்துக்கு நம்ம வந்தோடனையும் அவர் மேலே ஒரு நம்பிக்கை நமக்கு வந்துடும். பார்த்துக்குங்க, அந்த நம்பிக்கையை தான் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் முழுசாக நம்பின உடனேயும் ஒரு சில விஷயங்கள் சொல்லி உங்களை முழுமையாக அவர்கள் ஆட்கொண்டு விடுகிறார்கள். இதன் மூலயமாக மேலும் உங்களுக்கு பணச்செலவுகள், பொருட்செலவு நிறைய உண்டாகும். பார்த்துக்குங்க, நிறைய இடத்துல நடக்கிற தவறுகள். ஆனால் உண்மையான ரீதியாக யாரும் செயல்படுவது இல்லை. இது நம்மளுடைய மனசை சாந்தி, இது பண்ணிட்டாங்க, நமக்கு நீ சரியாயிடுச்சு அப்படின்னு அந்த நம்பிக்கையை கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா? கொடுக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக எதுவாக இருந்தாலும் சரியாகும். பார்த்துக்குங்க. அப்போ யார்கிட்ட நம்பிக்கை இல்லை அப்படின்னா, இந்த பில்லி சூனியம் எவ்வளோ நம்புகிறாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட தான் முழு நம்பிக்கை இல்லை. எதுலேயுமே நம்பிக்கை இல்லை. இப்போ தெய்வத்தை கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஏன் தெய்வத்தினால உங்களுக்கு நல்லது செய்ய முடியாதா? ஏன் அங்கே நம்பிக்கை இல்லாமல் இன்னொரு தெய்வத்திட்ட ஓடுறீங்க? இப்படி ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ தெய்வங்களுங்கிற கான்செப்ட் எதுக்காண்டி வச்சுருக்காங்க அப்படின்னா, அங்கே உட்காந்து அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காண்டி அவர்கள் இந்த கோலத்தில் நிற்கிறாங்க, சரிங்களா? ஒவ்வொருத்தரும் ஒரு ஆயுதங்களை ஏன் வச்சுருக்காங்க, அதனால நமக்கு என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்காகவே கோயிலுக்கு போய் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம அதை செய்கிறது இல்லை. ஐயா சாமி, என் குடும்பத்தில் இப்படி பிரச்சனை இருக்குது, இது சரியாக்குங்க. அதுக்கு பூரா மூல காரணம் நம்ம தான், இல்லைங்களா? நம்ம என்ன பண்ணுறோம், அந்த தெய்வத்துக்கு போனேன் சரியாகலை, இந்த சாமிகிட்ட போனேன் சரியாகலை அப்படின்னு மன ரீதியான ஓடிக்கிட்டு இருக்கப்படும் பொழுது தான் ஒரு சில சாமியார்கள், சரிங்களா, சாமியார்கள் என்ன பண்ணுறாங்க, அவர்கள் உங்களை வசப்படுத்திக் கொள்கிறார்கள். ஒன்று, இது வசப்படுத்துவதற்கு உண்டான வேலையே இல்லை. சரிங்களா? நீங்கள் முழுசாக இறைவனை நம்பவில்லை, இதுதான் விஷயம். சரிங்களா? அந்த ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும், சரிங்களா, ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் ஆன்மீகத்தையும் நம்பாமையே நிறைய இதில் ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க, இல்லைங்களா? அப்போ மன ரீதியான பிரச்சனைகள் எல்லா பேர்த்தையும் இருக்க தான் செய்யுது. இறைவனை எப்படி நம்ம தொடர்பு கொள்வது? சிறு தெய்வங்கள் இருக்கிறார்கள், இதை மலர் சொல்வார், சிறு தெய்வ வழிபாடு எமக்கு வேண்டாம், இறை வழிபாடு ஒன்றே எமக்கு போதும் அப்படின்ட்டு இறைவனை நோக்கி, அந்த உண்மையான தன்மையை நோக்கி அவர் சென்றதுனால அவருடைய புகழும் சரி, பேரும் சரி, அவர் சொல்ல வந்த கருத்துக்கள், ஒரு சில கருத்துக்கள், நிறைய கருத்துக்கள் இருக்குது, நிறைய கருத்துக்கள் மக்களிடம் இல்லை. அந்த ஒரு சில கருத்துக்கள் இதுவரை நடந்துகிட்டே இருக்கு, இன்னும் நடக்கும். ஏன்னா அவர் இறைவனிடம் சென்று அடைந்ததனால். சரிங்களா? அப்போ அவர்கிட்ட அவரை யாராவது
அவருக்கு வந்து பிலி சுனியம் எதுவும் செஞ்சுருக்காங்களா? செய்ய முடியாது. அப்படி ஒரு எண்ணமே அவர்கிட்ட இல்லை. எனக்கு எதுவுமே இல்லைப்பா அப்படின்ட்டு மன உறுதியுடன் நம்பிக்கையுடன் அவரும் சென்றதனால் இப்போ நம்ம வந்து ஒரே ஒரு தெய்வத்தை சரிங்களா தெய்வத்தை பிடிங்க. அவங்க என்ன சொல்ல வர்றாங்க, இறைவன்ட்டு அவங்களால நம்மளை கொண்டு போய் சேர்க்க முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெளிவுபடுத்திக்கிங்க. சரிங்களா? தெளிவுபடுத்தி இந்த இறைத்தன்மையை ஒவ்வொரு குடும்பத்திலும் அதிகப்படுத்துங்க. அதிகப்படுத்த என்னன்னா உங்கள் குடும்பத்தில் வந்து பாசிட்டிவ் சக்தி அதிகரிக்கும். சரிங்களா? இந்த பிளாக் மேஜிக் இது எல்லாம் வெளியேற ஆரம்பிச்சிடும். அந்த எண்ணமே உங்களுக்கு வராது. நீங்கள் தூய்மையானவர்களாக இருக்கலாம். ரெண்டாவது இறைவனையும் முழுசாக பிடிச்சிக்குங்க. இறைவனை. சரிங்களா? சிறுதீர்களும் ஓகே, நண்பர்களை போன்றவர்களும் இருக்கட்டும். சரிங்களா? நல்ல நண்பர்கள் யார், தீய நண்பர்கள் யார் அப்படிங்கிற மாதிரி நல்ல தெய்வத்துக்கெல்லாம் போய் சாமி கும்பிட்டு நீங்கள் வந்து ஒரு மனதினை தூய்மைப்படுத்திக்கிட்டு வாங்க. அதன் மூலியமாக இறைவனை சென்றடைவதற்குண்டான பக்குவத்தை தேடுங்க. சரிங்களா? இந்த பிளாக் மேஜிக் அப்படிங்கிறதுக்குள்ளே நீங்கள் வந்து தயவுசெய்து நுழைஞ்சிடாதீங்க. நுழைஞ்சிட்டிங்கன்னா அதாவது கடைசி வரையிலும் இந்த பிரச்சனைகளை நீங்கள் வந்து மாட்டிக்கிட்டே தான் இருக்குமே தவிர்த்து மீண்டும் இறைவனிடம் செல்வதற்குள்ள ஆயத்தம் பண்ண முடியாது. அதனால் பிளாக் மேஜிக் அப்படிங்கிறவங்க நினைத்துட்டு போகட்டும். சரிங்களா? அதனால் வந்து யாரையுமே மீண்டெழ முடியாது. சரிங்களா? இப்போ எனக்கு எதுவுமே இல்லை, நான் வந்து நல்லா இருக்கேன் அப்படின்னு முழுசாக நீங்கள் உங்களை நம்புனீங்கன்னா வாழ்க்கையிலும் சரி வியாபாரத்திலும் சரி நீங்கள் வெற்றியாளராகத்தான் வரமே தவிர்த்து சரிங்களா தோல்விங்கிறது இருக்காது. நீங்கள் அந்த மன உறுதியுடன் இறைவனை மட்டும் பிடிச்சிக்கிட்டு நில்லுங்க, ஜெயிச்சிருவீங்க உங்களது வாழ்க்கையில். சரிங்க? அதனால் இந்த பிளாக் மேஜிக் இதெல்லாம் எனக்கு செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுடைய பயத்தை அடுத்தவர்கள் அபகரித்துக் கொள்வதற்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. அதை புரிஞ்சுட்டு நீங்கள் வந்து இறைவனை எப்படி செல்ல வேண்டும் அப்படிங்கிறத அறிவை அதிகப்படுத்தி நீங்களே கேட்டுக்கலாம். சரி, இல்லைன்னா என்னை தொடர்பு பண்ணிங்கன்னா கூட நான் வந்து அதற்குண்டான பயிற்சியும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? அந்த பயிற்சியில் நீங்கள் தொடர்ந்து அந்த பயிற்சி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் இறைவனை சந்திக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இறைவனை சந்தித்து நீங்கள் அவருடன் முழு அன்பினை அவரிடம் செலுத்தப்படும்போது பல அபரிவிதமான சக்திகள் கிடைக்கும். அதாவது பாசிட்டிவ் சக்திகள். சரிங்களா? அனைவருக்கும் நன்றி. ஜெய் குருவே.